Hi all, welcome to Beyond Boundaries Cricket. Purest form of cricket, Test cricket ஓட season முடிஞ்சிருது. So next வந்து few monthsக்கு we have only limited overs, starting with ODI series and then அதுக்கப்புறம் ஃபுல்லா வேர்ல்ட் கப் ஐபிஎல் அது இது முடியுது. அதுக்கப்புறம் திருப்பி லிமிடெட் ஓவர்ஸ் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்தியன் ரிலேட்டட் ஸ்டோரிஸ். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கவர் பண்ண போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி பிரில்லியன்ட் ஃபியூ மந்த்ஸ். அண்ட் தென் இப்போ WPL நடந்துட்டு இருக்கு. இட் ஸ்டார்டட் எஸ்டர்டே. செம கேம். ஆர்சிபி லாஸ்ட் 4 balls வந்து ஐ திங்க் தேவ் ஒன் த கேம் அகேன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் விமென். ஸோ நவி மும்பையில் நடக்கிறது. பட் ஐ திங்க் வில் கவர் சம் பார்ட்ஸ் ஆஃப் இட். அண்ட் தென் நம்ம லிமிடெட் ஓவர்ஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து பற்றி இப்போ பேச போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வித் ODI series and then the T20 series நடக்க போகிறது, and then we'll have the World Cup. So it's going to be a good training grounds both for India and New Zealand. அண்ட் ஐ திங்க் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் அவங்க ரெஸ்பெக்டிவ் இதில் வந்து தேர் பிளேயிங். பாகிஸ்தான் இஸ் பிளேயிங் ஸ்ரீலங்கா, அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஈவன் ஆஸ்திரேலியா இஸ் கோயிங் டு பிளே ஸ்ரீலங்கா நினைக்கிறேன். ஸோ ஆல் தட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் திஸ் ODI series. ஸோ இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, வடோடரா, ராஜ்கோட் அண்ட் இண்டோரில் ஆட போகிறாங்க. இன்சிடென்ட்லி வடோடரா வந்து இஸ் கோயிங் டு பி த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த WPL வந்து அங்கே தான் ஃபுல்லாக நடக்க போகிறது, பரோடா கிரிக்கெட் ஸ்டேடியம் BCL. ஸோ இந்தியா இஸ் பிளேயிங் தேர் ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் நியூசிலாந்து இன் வடோடரா. ஸோ அதை பற்றி பேசிடலாம். ஸோ ஓவரால் ஸ்டாட்ஸ் ஆஃப் வடோடரான்னு பார்த்தா டோட்டல் ஆஃப் 3 matches நடந்திருக்கு ODIs. பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து 2 ஜெயிச்சிருக்காங்க, bowling ஃபர்ஸ்ட் 1. ஆவரேஜ் ஸ்கோர் இஸ் அரௌண்ட் 270 அப்படி இருக்கு. நாட் மெனி கேம்ஸ் டு பிளே வித். ஆனால் ஃபுல்லாக WPL ஹேஸ் பின் ஹேப்பனிங் இன் வடோடரா WPL ஹிஸ்ட்ரியில். ஸோ நம்ம வந்து we'll talk about the two teams, New Zealand and India. Lot of players from New Zealand: Jacob Duffy, Matt Henry, Santner, Latham, Rachin Ravindra, Chapman. இவங்க எல்லாருமே வந்து தேர் இந்த வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப். ஸோ அவங்கெல்லாம் தேர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் தேர் ODI டியூட்டிஸ். ஸோ இட் இஸ் நியர்லி அ செகண்ட் ஸ்ட்ரிங் நியூசிலாந்து சைடுன்னு கிட்டத்தட்ட இருக்கு, கேப்டன் பை பிரேஸ்வெல். அண்ட் தென் I think he's the captain, and then Daryl Mitchell is there, one of the senior players. Devin Conway, Henry Nicholas has come back. So இதெல்லாம் இது பண்ணலாம். நியூசிலாந்து இதுக்கு முன்னாடி வந்துட்டு they played against West Indies and then England அதுக்கு முன்னாடி. So they have performed well in both those tournaments. So they're coming in with a lot of confidence. So we'll definitely we'll start talking about them. So first வந்து I think we'll talk about New Zealand, அவங்களோட squad, and then important players, and we'll go to the playing 11, and then we'll talk about India as well. So Balakrishnan, what are your expectations from this ODI series, India vs New Zealand? இந்தியா வெஸ் நியூசிலாந்து வந்து ஐ திங்க் நியூசிலாந்து ரொம்ப ரிலேட்டிவ்லி வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஸ்குவாட் அவங்களுக்கு. லைக் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வெரி 8 members மட்டும்தான் லாஸ்ட்டாக ஆடினதுல இருக்காங்க, ஸ்குவாடில் ஆடினவங்க. ஸோ நிறைய நியூ கனெக்ஷன்ஸ். ஸோ அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது வந்து பார்த்தா நம்ம தமிழ்நாடு கனெக்ஷன் வேலூர் பாய் ஆதித்யா அசோக், ஒரு லெக் ஸ்பின்னர், கூகுளி எஃபெக்டிவ் இன் கூகுளி ஆப்ரேட் பண்ணுவார். அவர் ஏற்கனவே டெபியூ பண்ணியிருக்காரு அகேன்ஸ்ட் பங்களாதேஷில். வந்து டெபியூட்டட் இன் 1 day as well as நியூசிலாந்து இது T20ஸ்க்கும் வந்து அவர் டெபியூ பண்ணியிருக்காரு 2023. ஸோ வெரி எக்ஸைட்டிங் டேலண்ட். அவர் என்ன பண்ண போறாரு இந்தியன் கண்டிஷன்ஸில். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்பாட்லைட் இந்த சீரீஸ் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தா. அவங்களோட ஃப்ரெஷ் இதில் வந்து ஆதித்யா அசோக் நம்ம ஒரு பாண்ட் இருக்கு, இந்தியன் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதனால வந்து அந்த ஃப்ரெஷ் இதில் அவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ண போறாருன்னு. பட் நிறைய பிளேயர்ஸ் வந்து நியூவா இருக்காங்க. அதனால வந்து இப்போ வந்து இவரும் வில் ரூக்கா இருக்கட்டும், நாதன் ஸ்மித்தா இருக்கட்டும், அவங்களும் இதுல இல்லை. கேன் வில்லியம்ஸும் சவுத் ஆப்பிரிக்கா T20 கமிட்மெண்ட்ஸ்னால அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. சாண்ட்னர் கேப்டன் வந்து இன்ஜுரி, அதனால பிரேஸ்வெல் ஹாஸ் ரீப்ளேஸ். ஸோ யூ மென்ஷன்ட் அதர் நோட்டபிள் மிஸ்ஸஸ் ஆல்சோ. எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து எனக்கு இட் இஸ் வெரி டஃப். பட் ஒரு காம்பினேஷன்ல சொல்றேன். கான்வே அண்ட் அந்த நிக் கெல்லி அவர் ஓபன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஹென்ரி நிக்லஸ் ஐ திங்க் யூல் மிடில் ஆர்டர் வந்தாலும் வரலாம். ஹென்ரி நிக்லஸ் பொறுத்த வரையும் காம்பினேஷன் எப்படி வேணாலும் போகலாம். வில் எங்கு வருவாரு நம்பர் 3. இது டேரல் மிச்சல், ஹென்ரி நிக்லஸ், பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல், ஜாக் ஃபோக்ஸ், கைல் ஜெமிசன், ஆதித்யா அசோக், இவங்கெல்லாம் வந்து இது பண்ண முடியும். ஐ திங்க் இன்னொரு வந்து அந்த மைக்கேல் ரே, அந்த அவருக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி தான் அவங்க காம்பினேஷன்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களோட
நியூசிலாந்து காம்பினேஷன்ஸ்னு பார்த்தா பிளேயிங் 11 இதுன்னு. ஆமா. ஸோ உன்னோடது எப்படி இருக்கும் காம்பினேஷன்ஸ் கிட்டத்தட்ட ஃபார் சேம் தான். நியூசிலாண்டுக்கு? ஸோ ஐ ஸ்டார்ட் வித் டெவன் கான்வே, ஹென்ரி நிக்லஸ், வில் யங், டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், மைக்கேல் பிரேஸ்வெல் கேப்டன். அண்ட் தென் ஐ வில் ஆல்சோ ஹேவ் மிச்சல் ஹே இருக்கார், அவர் விக்கெட் கீப்பர். யார் விக்கெட் கீப்பர்னு எனக்கு டவுட்டா இருந்தது. நான் டாம் லேத்தம் தான் வாஸ் த ப்ரீவியஸ் விக்கெட் கீப்பர். பட் ஹூ வாஸ் த விக்கெட் லேத்தமும் இல்ல, லேத்தமும் இல்ல. ஸோ மிச்சல் ஹே தான். மைக்கேல் ஹேயா இல்ல So, வந்து இல்லைன்னா டெவன் கான்வே டெவான் கான்வே பண்ண இருக்கலாம். ஆமா, டெவன் கான்வே இஸ் விக்கெட் கீப்பர். ஸோ டெவன் கெவன் பண்ணலாம். அவர் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க ஆமா, அது தெரியல. கான்வே கூட அப்புறம் ஐபிஎல்ல வந்த கான்வேக்கு சான்சஸ் இருக்கு விக்கெட் கீப்பிங். ஃபோக்ஸ் வந்து ஆர்சிபி தானே எடுத்தாரு, ஆர்சிபி தானே எடுத்தாங்க ஃபோக்ஸ், ஜாக்ரி ஃபோக்ஸ். ஆர்சிபியா சென்னை சென்னை சென்னையா இருக்கும். ஓகே, சென்னை சென்னை சென்னை. அண்ட் நான் வந்து ஜேடன் லெனாக்ஸ் எடுத்திருக்கேன் டீம்ல, அண்ட் கைல் ஜேமிசன். அண்ட் பிட்வீன் ஆதித்யா அசோக், மைக்கேல் ரே, கிளார்க் தெரியல, மேபி அசோக் வில் கெட் த நாடுன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டன் கிளார்க் அண்ட் மைக்கேல் ரே. ஐ திங்க் அசோக் மேபி அவங்களுக்கு மைக்கேல் ரேக்கு பதிலா மேபி வேணா ஜாஸ் கிளார்க்சன் கூட ட்ரை பண்ணலாம். ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டுச்சுன்னா, லைக் bowling ஆல்ரவுண்டர் மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா அவர் கூட அவங்க டீம்ல போலாம். ஆல்ரவுண்டர்ஸ் ஜாஸ் தான் கிளார்க்சன் நிறைய, ஃபியூ ஓவர்ஸ் போலாம், ரைட் அண்ட் மீடியம் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, நிறைய இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ அப்படி பார்க்கலாம். திஸ் இஸ் த நியூசிலாந்து, கரெக்ட். அண்ட் தேவ் ஹேட் வெரி குட் பர்ஃபார்மன்சஸ் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பர்சன் இருக்காரு, கிறிஸ்டியன் கிளார்க். சாரி, கிறிஸ்டியன் கிளார்க்னு ஒரு பவுலர் இருக்காரு. ஸோ தீஸ் ஆர் ரியலி நியூ பவுலர்ஸ். அவங்களாம் வந்து இந்த பிளங்கட் ஷீல்டுலேருந்து இது பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி ஐ திங்க் தே கிவன் த சான்ஸ் ஃபார் திஸ் பிளேயர்ஸ். கரெக்ட். இந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாமே. ஆமா. ஸோ வில் சி. அவங்க வந்து தேர் கமிங் பேக் ஃப்ரம் த டோர் ஆஃப், அதாவது வெஸ்ட் இண்டீஸ் டோர் ஆஃப் நியூசிலாந்து அண்ட் தென் இங்கிலாந்து கூட சூப்பராக ஆடி இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட நியூசிலாந்து ஒன் 3-0. ஸோ இதெல்லாம் வந்திருக்கு. தேர் மெயின் A team வந்து has performed very very well. So இதுக்கு வந்து it's an opportunity for younger players, especially to play in India prior to the World Cup. Even Michael Bracewell for leadership position, so it's a very big opportunity, and we hope we get good 3 games, so they compete well. That's what we hope for. So அந்த இதுல வந்து we will lead into the Indian expectations. So இத பத்தி நம்ம பேசலாம். Shreyas Iyer is back as in the leadership position as vice captain. So அதை பத்தி நம்ம மென்ஷன் பண்ணி அதை பத்தி நம்ம சொல்றோம். So next month we'll see what do you think, what are your what is going to be your playing 11. இத பத்தி நம்ம மென்ஷன் பண்ணிருந்தோம் பிஃபோர் ஸ்குவாட் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, இந்தியன் ஸ்குவாட் பத்தி. So what do you think is going to be the Indian playing 11? Indian playing 11, it will be very simple. I think Shubman Gill கேப்டன், அவரும் ரோஹித் சர்மா ஓப்பன்ஸ், கோலி நம்பர் 3, ஐயர் பேக் வைஸ் கேப்டன். ஸோ நம்பர் 4, நம்பர் 5 வில் பி KL ராகுல். இது இந்த 5 பொசிஷன் வந்து ரொம்ப சீல்டு. தென் ரவீந்திர ஜடேஜா. அதுக்கப்புறம் நம்பர் 7ல தான் வெதர் தே வில் கோ வாஷிங்டன் சுந்தர் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி, அந்த ஒரு ஸ்லாட் இருக்கு. ஐ வில் கோ வித் வாஷிங்டன் சுந்தர். ஓகே, ஸோ வாஷிங்டன் சுந்தர் அட் நம்பர் 7 அண்ட் இவர் அர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ், தென் முகமது சிராஜ், ஹர்தீப் சிங். ஓகே, ஸோ இப்படிதான் நான் காம்பினேஷன்ஸ் நான் போவேன். ஸோ நீ அப்படி சொன்னதுனால சொல்றேன், பிகாஸ் ஐ வாஸ் இன் டவுட் வெதர் ஹர்ஷித் ராணாவா NKR. ஐ வாஸ் திங்கிங். ஸோ ஒன்லி சேஞ்ச் ஐ மேக் இஸ் we'll see, give that opportunity for NKR. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட பொசிஷனை வந்து அவர்னால நம்பர் 5ல நம்பர் 5ஓ 6ஓ அது whichever பொசிஷன், நம்பர் 5 அவர் வந்தாருன்னா ராகுல் வந்து நம்பர் 6 ஆடுவார். ஸோ அந்த பொசிஷனில் வந்து அவரோட பேட்டிங் வந்து அவர் எலிவேட் பண்ண முடியுமான்னு ஒரு I'll give definitely try out. So NKR. So other than this, Prasidh Pant, I think லேட்டா டீம் ஜாயின் பண்ணாருன்னு ஒரு ரிப்போர்ட் வந்தது. அவரோட VHT டியூட்டியை முடிச்சுட்டு லேட்டா ஜாயின் பண்ணாருன்னு. ஐ திங்க் இஸ் அங்க கேப்டன் வேற இல்ல. ஸோ அதை முடிச்சுட்டு லேட்டா ஜாயின் டீசெண்டா பண்ணிட்டு இருக்காரு பண்ட்டும். ஸோ விஜய் சார் டீசென்ட், ஐ சி லாட் ஆஃப் 50s இது பண்ணாரு. கொஞ்சம் இது குரூஷியல் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காரு டெல்லிக்கு பண்ட்டை பொறுத்த வரையும். ஸோ மேபி இந்த சீரீஸ்ல வந்து ஒன்றும் இல்லை, தே கேன் ட்ரை அவுட் லாட் ஆஃப் நியூ பிளேயர்ஸ் ஆல்சோ. லைக் செட்டப்புக்கு வந்து ரிஷப் பண்ட்டையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டரா ஆடுறதுக்கான சான்ஸும் கொடுக்கலாம். வாஷிங்டன் சுந்தர் கொடுக்கலாம், நிதிஷ்குமார் ரெட்டியும் கொடுக்கலாம். மேபி ஒரு பவுலர் கூட கட் அவுட் பண்ணிட்டு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போல 2 ஃபாஸ்ட் பவுலர் வித் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ் அ தேர்ட்
ஃபேஸ் பவுலராக வச்சு கூட ட்ரை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் போகலாம். ஸோ இது அவங்களும் வந்து பெரிய இட்ஸ் நாட் எ ஸ்ட்ராங் நியூசிலாந்து யூனிட் அவங்களோட சைட்லேருந்தும் யங் யூனிட். ஸோ அதனால நம்மளும் வந்து இதில் வந்து அண்ட் வி ஹேவ் லாட் ஆஃப் டைம் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா வேர்ல்டு கப்புக்காக. அதனால வந்து திஸ் இஸ் ரைட் டைம் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ். ஸோ நத்திங் ராங் இன் தட். இவங்க தான் ஆடணுங்கிற ஒரு இது இல்லை. ஆமா, எஸ்பெஷலி வடோடரால வந்து இட்ஸ் கோயிங் டு ஸ்பின். ஸோ சுந்தர் அண்ட் குல்தீப், அவங்க சுந்தர் டெஃபினெட்லி வந்து ஒரு வெரி பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அ பவுலர் இந்த ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸை வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து ஐ திங்க் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே வந்து கில் ஹஸ் செட் அ கப்புள் ஆஃப் திங்ஸ், ஒரு ஃபியூ திங்ஸ். பிகாஸ் கொஸ்டின்ஸ் வந்து தேர் வர் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட் அபவுட் ஓடிஐ ஃபார்மேட் இன் ஜென்ரல், அதோட ரெலவென்ஸ் பற்றி நிறைய எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சம் பீப்புள் சே தட் இட் இஸ் த ஈஸியஸ்ட் ஃபார்மேட் in connection to there was a comment in the media by Sanjay Manjurekar about how Kohli has chosen the easiest format among all the three, because this is coming on the back of both Steven Smith and Root performing well in test cricket. And other party, we definitely want our players to be on the top, because நமக்கு இப்போ சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை யாரா பீட் பண்ணாலே நமக்கு வந்து ஒரு இது இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்கும்போது what do you think about this decision that in the ODI format வந்து being the easier வந்து, is that really true, or what are your thoughts about it? இந்த ஓடிஐ ஃபார்மேட் வந்து வெரி சப்ஜெக்டிவ் தான் அந்த இதை பொறுத்த வரையும். இட்ஸ் ஆல் அபவுட் பெர்செப்ஷன். ஐ திங்க் நான் ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்தா வந்து ஓடிஐ ஃபார்மேட் வந்து இட் இஸ் வெரி ஈஸியர் ஃபார் த பேட்டராக தான் இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் பர்டிகுலர்லி இன் இந்தியன் கண்டிஷன்ஸில் நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, யூ சி தட் ஆஃப்டர் பவர் பிளேக்கு அப்புறம் 10 to 40 overs, if you don't have a quality spinners, if you cannot able to control the game, then it is how you get the wicket. Player like Kohli எப்படி நீ விக்கெட் எடுக்க முடியும்? Until unless if the batter makes a mistake, அப்பதான் வந்து உன்னால இது பண்ண முடியும், விக்கெட் எடுக்க முடியும். ஸோ த ப்ராப்ளம் இஸ் அகெயின் இந்த இதுல வந்து நான் சொல்ல வர்றது வந்து இந்த இதுதான் பால் சேஞ்ச் தான். The one bring back to the old way, one ball அதை யூஸ் பண்ணுங்க. அந்த 2 ball theory வேண்டாம். இப்ப நீங்க கொடுக்கறதும் அது செட் ஆகல, அந்த 2 ball சேஞ்சுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ பிரிங் பேக் த ஓல்டு வே, தென் ஓடிஐ as their own way of இது எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் இருக்கு ஓடிஐலையுமே. எனி ஃபார்மேட் இஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி, அதுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட், அது ஆடுறதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதுல வந்து மாஸ்டர் பண்ணுவாரு. இப்போ கோலி வந்து ஜஸ்ட் லைக் தட் இப்போ இது பண்ணதில்லை, அவர் வந்து அவர் ஆடின டயத்துல வந்து ஓடிஐ தான் த கிங். லைக் அது வந்து தான் அதுதான் வந்து ஒரு இதா இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் இருந்த காலம், கோலி ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல இருந்தது எல்லாமே வந்து ஓடிஐ தான் இப்போ இதாக இருந்துச்சு. டில் 2015 வரையுமே ஓடிஐ வாஸ் த கிங் அந்த ஃபார்மேட். நம்ம 19லயும் பார்த்தோம், 23 ஒன்லி என்ன ஆயிடுச்சுன்னா பைலேட்டரல் வந்து முன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போக மாட்டேங்குது. முன்னாடி நம்ம நிறைய ட்ரை சீரிஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ட்ரை சீரிஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். சச்சின் வந்து சென்னையில ஒரு 100 அடிப்பாரு அங்க. ஓகே, நான் இந்தியாலுமே சொல்றேன், இந்தியாலுமே வந்து ஓடிஐ சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நமக்கு எப்போதுமே அந்த ஒரு கிளாமர் இருக்கும், வெளியில போய் ஆடும்போது we will love to watch நம்ம பிளேயர்ஸ் என்ன பண்றாங்கன்னு, irrespective of the format, அது நம்ம பார்ப்போம். இந்தியாவிலுமே நல்லா இருக்குங்கிறேன், இந்த குவாலிட்டி வில் பி சூப்பரா இருக்கும் அப்ப இருந்த டயத்துல. அண்ட் இப்ப நம்ம ரொம்ப டாமினேட் ஆயிட்டோம்னால லிமிடெட் ஓவர்ஸ்ல பைலேட்டர்ல வந்து வெரி ஈஸி, நம்மள அடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்ம லிமிடெட் ஓவர்ஸை பத்தி சொல்றேன். அன்டில் அன்லெஸ் நம்ம வந்து கண்டிஷன்ஸ் ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தா மட்டும்தான் நம்ம பிளேயர்ஸ் ஃபெயில் ஆவாங்க. நார்மல் பேட்டிங் கண்டிஷன்ஸ்ல வந்து we will succeed. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஓடிஐ ஃபார்மேட் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி நம்பர் ஆஃப் ஓடிஐஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் மேட்சஸ் எல்லாரும் பஞ்ச் ஆஃப் மேட்சஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் தட் இஸ் ஆல் ஃபைன். இப்போ இந்த ஓடிஐ சாம்பியன்ஷிப் கூட அது இருக்கு, பட் ஆனால் அதோட ரெலவென்ஸும் வந்து இஸ் பிகமிங் லெஸ். பட் ஒன் திங் ஐ வுட் டெஃபினெட்லி ஸ்டேட் தட் இஸ், இஃப் இட் வாஸ் த ஈஸியஸ்ட் ஃபார்மேட் அவுட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து என்ன ஒரு 200-250 பிளேயர்ஸ் 260 பிளேயர்ஸ் இந்தியாவில் ஆடி இருக்காங்க ஓடிஐ இது. அப்படி இருக்கும்போது எத்தனை பேர் has gone on to play 300 games, has scored 14,000-15,000 runs for the country?
இந்த ஃபார்மேட்ல. அது ஈஸியா ஃபார்மேட்டா இருந்தா டெஃபினட்டா வந்து இந்த மாதிரி எல்லாம் தேர் வில் ஹேவ் மோர் பிளேயர்ஸ். அண்ட் நம்ம வேர்ல்ட் கப்ஸும் வந்து எவ்வளோ கில் மென்ஷன் பண்ணிருப்போம் 2011 அப்புறம் வந்துட்டு வி ஹவ் நாட் ஒன் ஓடிஐல வேர்ல்ட் கப் ஜெயிச்சது இல்ல. ஸோ ஈஸியஸ்ட் ஃபார்மேட் வந்து இட் கேனாட் பி, இட் இஸ் நாட் 100% கரெக்ட். பட் எனிவே த ஸ்க்ரூட்டனி ஆன் கோலி அண்ட் there may be several reasons as to why he has chosen this particular format, and it is not being especially being an Indian cricketer at the international level is definitely not easy. It doesn't compare with any other cricketer representing their own respective countries. So definitely being an Indian cricketer is you have to be on the top, not only on field, off field. So there are so many things based on which he has decided, he has taken the reason what he has done. So adu patti idu pannidala. And கில் அதாவது நீ சொன்ன யூ ரைட்லி செட் ஒரு இது, அதாவது இந்த மவுண்டைன் ஆஃப் ரன்ஸ், அந்த கோலியோட அந்த ரன்ஸ் டீமின் பண்ணக்கூடாது. அவர் அடிச்சதுக்கு கான்ட்ரிபியூஷன் ஸ்டில் ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு ஒரு 2027 வேர்ல்டு கப் வரையும் தான் எனக்கு தெரிஞ்சு அதோட சேலபிளே இருக்கும். பிகாஸ் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் லைக் கோலி அண்ட் ரோஹித் சர்மா பிளே பண்றதுனால ஹவு தே ஆர் கோயிங் டு சஸ்டைன் வித் 2031 வேர்ல்டு கப். தட் இஸ் அ கீ திங். இப்ப ஓடிஐக்கு இவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதை வந்து அந்த அந்த ஃபார்மேட்டுக்கு அவ்வளவு வியூவர்ஷிப் முக்கியமா கொண்டு வர்றது பிகாஸ் ஆஃப் கோலி அண்ட் ரோஹித். பிகாஸ் இதான் ஃபேக்ட். இது என்ன வேணாலும் இது பண்ணலாம், பூசி மொழிகிறதுக்கு என்ன வேணாலும் இது பண்ணலாம். ஒரு பிளண்டான ஃபேக்ட்னு சொல்ல போனா பிகாஸ் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் லைக் கோலி அண்ட் ரோஹித் அவங்க பிளே பண்றதுனால தான் இது. 2027 பியூர்லி இந்தியாவோட ரெவன்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கு. 2023 இந்தியால நடந்ததுனால தான் இந்த ஓடிஐயே இருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் இந்த ஃபார்மேட்டை எப்படி தக்க வைக்க போறாங்க? தட்ஸ் வாட் மை பாயிண்ட் இஸ் தட் அந்த பிரிங் பேக் த ட்ரை சீரிஸ் கைண்ட் ஆஃப் திங், மல்டிநேஷனல் டோர்னமெண்ட்ஸ் கொண்டு வாங்க. அப்பதான் வந்து இந்த ஃபார்மேட் நல்லா இருக்கும். அண்ட் பிரிங் பேக் த ஓல்டு ஒன் பால் தியரி கொண்டு போங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ் நல்லா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் கோலி அண்ட் ரோஹித்துக்கு அப்புறம் இந்த ஃபார்மேட் நல்லா ஸ்ட்ராங்கா போகணும்னா then you don't rely out to superstar, you have to rely on the format oda ebbs and flows வச்சு தான் நீ கொண்டு போணும். அதுதான் அந்த பியூட்டி ஆஃப் it. That only gives the longevity in cricket because இந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்துட்டு போவாங்க. இப்போ நீ வந்து பியூட்டிஃபுல்லா அந்த ரெண்டு விஷயம் சொன்ன. one thing is about the older ball, அதாவது having one ball for each innings, and இன்னொன்னு வந்து having this trial மல்டிலேட்ரல் சீரீஸஸ், அதாவது த்ரீ டீம்ஸ் பிளே பண்றது வந்து ட்ரை சீரீஸ். இந்த மாதிரி ஹேவ் மோர் ட்ரை சீரீஸ் விச் வில் எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ்க்கு வந்து இட் வில் கீப் த ஃபேன்ஸ் என்கேஜ்மெண்ட் இன் த கேம் அண்ட் இன் திஸ் பர்டிகுலர் ஃபார்மேட். அது பியூட்டிஃபுல்லா சொல்லியிருந்தேன். தட் இஸ் வெரி குட். ஸோ and it's a big challenge for Gill after he's come back. அவரோட ஸ்னப் பத்தி, T20 ஸ்னப் பத்தி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தார் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ he has said that he is in peace with it அப்படின்னு சொன்னாரு, which is great to hear from a player. I'm definitely in the future this T20 format, ivlo world cups nadalum it is Gill is not represented India in one T20 world cup ipo irukku. I think this is going to be the fourth world cup where he is not represented. So apdi irukumbodhu this format is definitely there for him in the future. He's only 25 years old, so he's definitely going to come back in this format, maybe even as captain, so you never know. So apdi irukumbodhu ena Tilak Verma injured illa, Tilak Verma injured, மேபி இதுல வருவாரா? அவருக்கு ராசி நல்லா இருந்து பேக்கப் just hold on to that thought because as a cricketer Tilak Verma வந்து definitely, but Tilak Verma should be there. I pray for his speedy recovery and because what a player. அது ஒரு crunch momentல நமக்கு ஜெயிக்க வச்சிருக்காரு. We have seen that ஏஷியா கப் ஃபைனலா இருக்கட்டும், இங்கிலாண்டோட அகைன்ஸ்டா ஒரு சென்னையில வந்து லோ ஸ்கோரிங்கா இருக்கட்டும், he has done that those crucial match winning moments ஜெயிக்க வச்சிருக்காரு. Let's hope. We'll see. Definitely Tilak Verma should come back. அந்த மாதிரி so I think we have discussed everything about India versus New Zealand. So Vadodara Rajkot indoor நாளைக்கு ஆரம்பிக்கிறது வடோடரால. WPL அது WPL வந்து நேத்து வந்து சம கேம். அது சாரி மறந்துட்டேன். சம கேம், சூப்பர் கேம். RCB versus Mumbai. RCB women வந்து they came out on the top. Summer win. It's going to be kick-ass start to the WPL. What do you think? நீ சொல்லு, நீ மேட்ச் பார்த்திருந்தல. நான் மேட்ச் பார்த்திருந்தேன். சூப்பர். அதாவது நாண்டினி டி கிளர்க் கம்ப்ளீட் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு எக்ஸலண்ட் கேட்சா இருக்கணும், ஃபீல்டிங்கா இருக்கணும், அண்ட் க்ரூஷியல்
விக்கெட் டேக்கிங் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும். அண்ட் மும்பைக்கு வந்து ஒரு குட் திங் என்னன்னா சஞ்சனா சூப்பராக ஆடினாங்க. சஜீவன் சஞ்சனா அவங்க வந்து ஷீ பிளேட் வெரி குட் ரோல். அண்ட் ஸோ நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் மும்பை வந்து லைக் அவங்க ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஒழுங்கா இல்லைனாலும் லாஸ்ட் ஃபினிஷிங் டே ஒரு 5 ஓவர்ஸ் 54 ஃபார் 2 விக்கெட்ஸ்ல லாஸ்ட் 5 ஓவர்ஸ் நல்லா ஆடி இருந்தாங்க. அண்ட் பவுலிங்ல அமேலியா கேர் அவங்களோட எஃபெக்ட் தான் சூப்பரா இருந்துச்சு. இதுல வந்து திடீர்னு என்னன்னா ராதா யாதவ் எல்லாம் திடீர்னு வந்து ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் வே ஆஃப் ஆர்சிபி சென்டிங் ஹையர் அப் த ஆர்டர். ராதா யாதவ் பிஃபோர் நாண்டினி டி கிளர்க்கு இறக்கி விட்டு பார்த்தாங்க, வந்தோடனே போயிட்டாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு. பட் சம்திங் டிஃப்ரெண்டா ட்ரை பண்றாரு மலோரன். ஈவன் ஜார்ஜ் வால்க்கு வி எக்ஸ்பெக்டட் அவர் வந்து அதுக்கு பதிலா ஐ வென்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷனுக்கு போனேன் அப்படின்னு சொன்னாரு. தட் பேஸ் அவுட். ஆக்சுவலா வந்து நாண்டினி டி கிளர்க்கு வி ஹவ் சீன் வாட் முக்கியமான கேட்சும் விட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாட் சேவர் பிரண்ட் வந்து கேட்சை விட்டாங்க. நிறைய கேட்சஸ் வந்து நாண்டினி டி கிளர்க்கே கேட்ச் முடிச்சிருந்தா மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவரா போயிருக்கும். அந்த ஒரு குரூஷியல் கேட்ச் டிராப் வந்து மேட்ச் அவங்க ஓவரே திருப்பி அடிச்சு மேட்ச் கொடுத்துட்டாங்க. சென்சேஷனல் பிளேயர் நாண்டினி டி கிளர்க். வி ஹவ் சீன் வாட் டேமேஜ் ஷி ஹஸ் டன் ஃபார் அகெயின்ஸ்ட் இந்தியா. நம்ம இதுலயே பார்த்தோம், வைசாக்லயே பார்த்தோம், ஜெயிக்க வச்சிருப்பாங்க. அந்த 250 சேஸ் பண்ணது வந்து அவங்க தான் வந்து அவங்களும் இன்றி அவங்களும் சேர்த்து அப்போ இது பண்ணியிருப்பாங்க, பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க அவங்களோட இதுல. அந்த கேப்டன் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க லிட்ச்ஃபீல்ட் அவங்க அடிச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க அந்த 63 ரன்ஸ். இன்னைக்கு அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பர் வின்னிங்ஸ் ஃப்ரம் மர். ஐ திங்க் மும்பை வில் கம் பேக். தே ஆர் ஸ்லோ ஸ்டார்டர்ஸ் ஒன்ஸ் அகைன். அதே மாதிரி தான் ஆகுது. அது என்ன தெரியல. உனக்கு சந்தோஷமா ஆர்சிபி ஜெயிச்சது? அது ஆல்வேஸ் ஹாப்பி தான். பட் ஆனால் இது வந்து இட் இஸ் நல்ல டோர்னமெண்ட். பை தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் வந்து இது பண்ணலாம். அண்ட் டெஃபினெட்லி நாக் அவுட்ஸ் அதெல்லாம் நம்ம கவர் பண்ணலாம். இன்னைக்கு கூட வந்து இட்ஸ் வெரி ஹை ஸ்கோர், குஜராத் வர்சஸ் யூபி. லிட்ச்ஃபீல்ட் வந்து பர்ஃபார்ம் வெரி வெல். பட் ஆனால் தே லாஸ்ட் வெரி க்ளோஸ்லி. ஒரு யூபி ஹவ் லாஸ்ட் க்ளோஸ்லி. ஸோ இட்ஸ் அ கிரேட் கேம். இந்த WPL ஐ திங்க் இஸ் டூயிங் வண்டர்ஸ் ஃபார் விமென் கிரிக்கெட் இன் இந்தியா. So I think we have covered a lot of things. So viewers, உங்களோட playing 11 for India versus New Zealand one day series அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. ODI format being the question is ODI format, is this the easiest format, or if not உங்களோட reasons வந்து சொல்லுங்க and comment sectionல சொல்லுங்க. So we'll keep you posted with all the latest about cricketing world ல நடக்கிற எல்லா கேம்ஸையும் வந்து கவர் பண்ணி we'll keep you posted. Please உங்களோட comments put it in the comment section. Please like, share, subscribe to Beyond Boundaries Cricket. We'll come back with more cricket related content very soon. Thank you so much all.